அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களுக்கு எதிரான அனைத்து வன்கொடுமைகளையும் வேறொருக்கும் நோக்கில் பெண் உரிமை மற்றும் பெண்கள் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி கொண்டாடப்படுவதே இந்த மகளிர் தினமாகும். பெண்களுக்காகவே ஒரு தினம் எப்படி வந்துச்சு, எதற்காக வந்துச்சு, முதல்ல யார் கொண்டு வந்தாங்க? அமெரிக்காவில் சோசியலிஸ்ட் கட்சியின் கீழே பிரகடனத்தை முதல்ல தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1909 பிப்ரவரி 28 அமெரிக்காவில் முதல் தேசிய மகளிர் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. மார்ச் 8 ரஷ்யாவோட தோற்றம் ஆரம்பிச்சது. அந்த ரஷ்யா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இது மார்ச் 8 தான் வரலாற்றில் காணப்பட்டிருக்கு. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஜூலியன் நாட்காட்டியில் கீழே ரஷ்ய பெண்கள் முதல் உலகப் போருக்கு எதிராக பிப்ரவரி 23, 1913 எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மார்ச் 8 தான் கிரகோரியன் நாட்காட்டியில் மற்ற இடங்களிலும் இந்த முறை பயன்படுத்தப்பட்டது. இது உலகெங்கிலும் மகளிர் தின பேரணிகளுக்கு ஒரு அளவுகோலாக மாறியது. உலக மகளிர் தினத்தை யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் நாம் கொண்டாடுகிறோம் தெரியுமா? இந்தியாவில் நைட்டிங்கேல் சரோஜினி நாயுடுவின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் பிப்ரவரி 13 இந்தியாவில் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டது. அவர் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் மற்றும் கவர்னர் சொல்லலாம். அவருக்கு பாரத் கோகிலா என்ற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டிருக்குது. மகளிர் தினம் ஏன் நம்ம கொண்டாடுகிறோம்? இந்த கூட்டத்தில் தான் இருக்காங்க அரசர் லூயிஸ் பிளாங்க் அப்படிங்கிறவர் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க ஒப்புதல் அளித்த நாளான மார்ச் 8 நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட முடிவு செய்து தீர்மானமும் நிறைவேற்றினாங்க. பெண்களுக்கு 7 பருவங்கள் உண்டு. அந்த பருவங்களுடைய பெயர்களை பற்றி பார்க்கலாம். முதல் பருவம் பேதை பருவம். இந்த பேதை 1 வயது முதல் 8 வயது வரை வரக்கூடியது பேதை பருவம் சொல்கிறாங்க. ரெண்டாவது வரக்கூடியது பெதுமை. பெதுமை பருவம் பார்த்திங்கன்னா 9 வயது முதல் 11 வயது வரை வரக்கூடியது பெதுமை பருவம். அதுவே மூன்றாவது வரக்கூடியது மங்கை பருவம். இது 12 வயது முதல் 14 வயது வரை வரக்கூடியது மங்கை பருவம். நான்காவது வரக்கூடியது மடந்தை பருவம். இது 15 வயது முதல் 19 வயது வரை வரக்கூடியது மடந்தை பருவம். ஐந்தாவது வரக்கூடியது அறிவை பருவம். இது 20 வயது முதல் 25 வயது வரை வரக்கூடியது அறிவை பருவம். ஆறாவது வரக்கூடியது தெரிவை பருவம். இது 26 வயது முதல் 29 வயது வரை வரக்கூடியது தெரிவை பருவம். ஏழாவது வரக்கூடியது பேரிளம் பெண். இது 30 வயதுக்கு மேல் சொல்லக்கூடியது. இந்த உலகில் நிபந்தனையற்ற அன்பையும் பாசத்தையும் பரப்பும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். உருகவும் தெரியும், உருக்கவும் தெரியும். ஒரு துளி உதரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாய் தருபவள் பெண். வலிமையான, அழகான, அன்பான மற்றும் தனித்துவமான நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கு என் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.